தற்பொழுது அடுத்து நமது வகுப்பு எடுப்பதற்காக ஜெயவேல் அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களை வரவேற்போம். ஜெயவேல் அவர்கள் வந்து கோல்டன் ராக் ஃபவுண்டேஷன் ஏடிஆர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்காங்க. அவர் வந்து அல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட்ஸ் ரிசொல்யூஷனை பற்றி பாடம் எடுக்க போகிறாங்க. அவங்க அது வந்து ஒரு புதிய வகையான ஒரு விஷயம். அது அதிகமான கேள்விகள் கேட்கப்படக்கூடிய நிலையில் இருக்குது எக்ஸாமுக்கு. அதனால் அதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. அவரை பற்றி நண்பர் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவார். நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நண்பர் ஜெயவேல் 1998 என்ரோல் பண்ணவர். ஸ்டடி ட்ரிச்சி லா காலேஜ் ஃப்ரம் குளித்தலை, ட்ரிச்சி அண்ட் குளித்தலை ப்ராக்டிஸு. ஆரம்ப காலத்தில் சிவில் பண்ணினார், திருச்சிலையும் குளித்தலையிலையும். சப்சிக்வெண்ட்டாக மெட்ராஸ் மைக்ரேட் ஆகி ஆர்பிட்ரேஷன், கன்சியூமர் இதெல்லாம் ரேட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கோல்டன் ராக் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷனில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கிறாரு. தற்பொழுது நம்பிராஜன் அவர்கள் நம்மளுடைய அவர் சாரை வந்து கௌரவப்படுத்துவாங்க. சார் கிளாஸை தொடங்குறாரு. நல்லபடியாக குறிப்பெடுத்துக்குங்க. ஆல்டர்னேட்டிவ் ரிசொல்யூஷனை பற்றி நல்ல விதமான பாடங்களை தெளிவாக குறிப்பெடுத்து அடுத்தடுத்த இதை வந்து கவனமாக கவனிங்க. வணக்கம் சகோதர சகோதரிகளே. தமிழா இங்கிலீஷா? போத். ஓகே, fine. About ADR, ADR is a new logism. Previously it was only an arbitration. Okay. Arbitration until 1996 we had colonial law called the Arbitration Act 1940. That was enacted by Britishers to protect their business interest in India, and the courts had substantial supervisory power over arbitration, particularly subordinate court. Arbitration OP would be filed before subordinate judge. Every move by the arbitrator will be monitored by subordinate judges. Many of you might not have born in 1991. Am I right? In 1991, we witnessed a dramatic change in our policy. We chose to become a liberal economy. Then financial position dictated our government to change our financial outlook. I think do I get my point? புரியுதுங்களா? 1991 வரலும் நம்மளோட நாட்டில் இருந்த அரசாடைய அணுகுமுறை வேறு. 1991 பேலன்ஸ் ஆஃப் கிரைசிஸ் பேமெண்ட் வந்ததுக்கு பிறகு அரசாங்கத்துடைய அணுகுமுறை வேறு. 1991 ஒரு 3 மாதம்தான் நம்மளால் சர்வை பண்ண முடியும். 3 மாதத்துக்கு தான் நம்ம பெட்ரோல் வாங்க முடியும். அதுக்கு மேலே நம்ம நாட்டில் பணம் இல்லை அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டோம். அப்போது அரசமைப்பு அமைச்ச ஆட்சியாளர்கள் வேக வேகமாக அதுவரையிலும் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து நம்ம என்னென்ன செய்தோம், ஏதோ இந்த நிலைக்கு வந்தோம் அப்படின்னு ரிவ்யூ பண்ணி நிறைய ரிஃபார்ம் கொண்டு வந்தாங்க. அந்த ரிஃபார்மில் வந்து நம்மளுடைய பேலன்ஸ் ஆஃப் நம்மளுடைய ஃபாரின் கரன்சி ரிசர்வ் இம்ப்ரூவ் ஆச்சு. ஃபாரின் த்ரூ வாட் இஸ் இட்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த சைக்கிளிக்கலாக இருக்கும். சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், பாவர்ட்டி எலிவியேஷன், am I right? Wealth generation, and then uplifting the social standard. This is cyclical. இந்த சைக்கிளில் 1991 நம்ம உடைச்சிட்டோம். அதாவது நான் அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணப்பட்ட கொள்கையினால் உடஞ்சி போச்சு. திருப்பி அதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னோடனே we looked at China, we looked at all emerging countries. அதுக்கு பிறகு faster resolution of dispute always have immense impact on our economy அப்படிங்கிறத ஃபஸ்ட் டைம் ரியலைஸ் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் கொண்டுட்டு வந்தது தான் இந்த 1996 ஆக்ட். இந்த 1996 ஆக்டை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே யூ கேன் ரீட். ஐ நீட் நாட் ரிப்பீட் வாட் இஸ் ரிட்டன் இன் த புக். ஆனால் இந்த ஆர்பிட்ரேஷன் ஆக்டை ஏன் நம்ம மதுரைக்கு அதிகமாக ரீச் ஆகலை, ரூரல் பாருக்கு ஏன் வரல அப்படின்னா, நீங்கள் சிபிசினா ஏதோ ஒரு பிரசிடென்ட்ஸை பார்த்துக்கலாம், புக்கை படிச்சுக்கலாம். இது வந்து ஒரு புது கொள்கைகளை 1996 இன்ட்ரடியூஸ் பண்ணுது.
அதை சொல்லித்தரதுக்கு காலேஜில் டீச்சரும் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் சிவில் கோர்ட்லேயோ கிரிமினல் கோர்ட்லேயோ அதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறதும் கிடையாது. ஏதோ ஒரு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 20 மார்க்குக்கு எனக்கு தெரிஞ்சு படித்தாங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக நம்மளுடைய ப்ரொஃபஷனில் வந்து மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபால் எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. 3000 rupees பார் கவுன்சிலில் ஸ்டைஃபண்ட் கொடுக்கறதுக்கு போராடிட்டு இருக்கோம் யங்கர் ஜென்ரேஷனில் ஆயிருக்கு. இதெல்லாம் எந்த நிலையெல்லாம் எதனால் வந்ததுன்னா, இந்த டாடி ரெசல்யூஷன் ஆஃப் டிஸ்பியூட்டை ரிசால்வ் பண்ணாமலேயே போயிட்டுருக்கு. புரியுதுங்களா? ஆனால் இதுலேயே இன்னொரு செக்டார், அதாவது இந்தியாவையே கேம்பாங்க, கீழே இருக்கவன் கீழே போயிட்டே இருப்பான், மேலே இருக்கவன் மேலே போயிட்டே இருப்பான். இந்த கேல அப்படி மேலே போகுது பாருங்க, அதுதான் ஆர்பிட்ரேஷன். அவன் சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருக்கான், நம்ம கீழே போயிட்டே இருக்கோம். இந்த கே வந்து பிரிட்ஜ் பண்ணணும் அப்படின்னா, இந்த கேவோட 2 எண்டையும் இப்படி ஒன்றாக்கணும் அப்படின்னா, we need to acquire knowledge, we need to improve our chamber practice. கோர்ட்டில் போய் அட்ஜர்மெண்ட் வாங்குறதும் ஆர்கியூ பண்ணுறதும் தான் ப்ரொஃபஷன் கிடையாது. ஏன்னா கோர்ட்ஸ் ஆர் அன்ஏபிள் டு டெலிவர். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், 1998-97 நான் என்ரோல் பண்ணும்போது கோர்ட்டில் வந்து என்னென்ன ஜூரிஸ்டிக்ஷன் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வெரைட்டி ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் இருந்தது. ஸ்டாம்ப் சிஎம்ஏலாம் இங்கே தான் இருந்தது, லேண்ட் சீலிங்லாம் இங்கே தான் இருந்தது. இது பூரா நீ கலெக்டரேட்டுக்கு மாற்றிட்டாங்க. சீனியர் சிட்டிசனில் மெயின்டெனன்ஸே கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிடுச்சு. லூனசி பிட்டிஷன் இன்றைக்கி கலெக்டரேட்டில் தான் ஃபைல் பண்ண முடியும், நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஃபைல் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் என்ன கற்றுக்க முடியும்? பானையில் சாப்பாடு இருந்தால் தானே சாப்பிட முடியும். யூ ஹாவ் டு ரீஓரியன்ட். இதை நம்ம மாற்ற முடியாது. சமுதாயத்தில் இவ்வளோ தூரம் கடந்து வந்துருக்கு. அதை நீங்கள் திங்க் பண்ணும்போது உங்கள் முன்னாடி நிற்கிறது தான் ஏடிஆர். இந்த ஏடிஆர் அப்படிங்கிறதுல வந்து அஜூடிகேட்டரி ஃபோரம்ஸ் இருக்குது, நான் அஜூடிகேட்டரி ஃபோரம். அஜூடிகேட்டரி ஃபோரத்தில் ப்ரிடாமினன்ட்டானது ஆர்பிட்ரேஷன். புரியுதுங்களா? ஆர்பிட்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மீடியாக்களும் நம்ம வழக்கறிஞர்களும் ஒரு இமேஜை டெவலப் பண்ணிட்டாங்க. ஒரு ஏசி ரூம், நடுவில் ஜட்ஜு மாதிரி ஒரு வக்கீல் உட்காந்துருப்பார், 2 பக்கம் 2 வக்கீல் ஆர்கியூ பண்ணுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னொரு மித்து என்னென்னா, ஆர்பிட்ரேஷனுங்கிறது கட்ட பஞ்சாயத்து. நம்மளோட ஆர்பிட்ரேஷன் ஆக்டில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க, அதாவது இன்ஹெரண்ட் பவர்ஸ் ஆஃப் த கோர்ட் இஸ் நாட் அவைலபிள் டு த ஆர்பிட்ரேட்டர் அண்ட் ஆல்சோ ஜஸ்டிஸ், ஈக்விட்டி அண்ட் குட் கான்சியஸ்னு ஆர்டிகல் 142 இன்வோக் பண்ணுறாங்களா சுப்ரீம் கோர்ட்டில், கட்ட பஞ்சாயத்து மாதிரி. அது ரெண்டுக்கும் நம்மளோட செக்ஷன் 27 ஆஃப் த ஆர்பிட்ரேஷன் ஆக்டில் கரெக்டாக சொல்கிறேன், 28 சப்கிளாஸ் 2, 28 சப்கிளாஸ் 2ல் எக்ஸ்பிரஸாக மேண்டேட் இருக்கணும். ஆமாம் சார், அவர் இவ்வளோ வரணும், உங்களுக்கு இவ்வளோ வரணும், சரி வாங்கிட்டு மேட்ரை முடுங்க சார் அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணணும்னா எக்ஸ்பிரஸ் மேண்டேட் வந்து 28 சப்கிளாஸ் 2ல் உங்களுக்கு இருந்திருக்கணும். இல்லாமல் ஆர்பிட்ரேட்டர் கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. பண்ணுனா அந்த அவார்டு கேன் பி சேலஞ்ச்டு. இந்த ஒரு நோக்கம் நமக்கு நல்லா புரியணும். ஒரு சில விஷயங்கள் பாப்புலர் திங்கிங்க்கும் ரியாலிட்டிக்கும் என்ன வித்தியாசம். இப்போ இந்த ஆர்பிட்ரேஷன் ஆக்டின் கீழே இருக்கக்கூடிய சில ஃபண்டமெண்டல் டாக்ட்ரைன்ஸையும் அந்த செக்ஷன்ஸையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த ஆர்பிட்ரேஷன்ங்கிறது, there are 2 kinds of arbitration as per law. One is domestic arbitration governed by part 1 of the Arbitration and Conciliation Act. The other one is international commercial arbitration. இந்த டிஃபரன்ஸ் வார்த்தை இருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் உத்து பார்க்கணும். இதை பேர் டொமஸ்டிக் ஆர்பிட்ரேஷன் பாங்க, அது இன்டர்நேஷனல் கமர்ஷியல் ஆர்பிட்ரேஷன்ங்கிறான். நான் கமர்ஷியல் மேட்டரில் நம்ம ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் அப்ளை ஆகாது. இன்டர்நேஷனல் டீலிங்கில் ஒன்லி கமர்ஷியல் மேட்டர் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். புரியுதுங்களா? இது அகடமிக்காக இன்னொரு டிஸ்டிங்ஷன் என்ன இருக்குன்னா, அட்ஹாக் ஆர்பிட்ரேஷன், இன்ஸ்டிடியூஷனல் ஆர்பிட்ரேஷன். அட்ஹாக் ஆர்பிட்ரேஷன் இது வந்து ஃபார்ம் ஆஃப் ஆர்பிட்ரேஷன். என்னன்னா, ஒரு 2 பேரும் மியூச்சுவலாக அக்ரி பண்ணிட்டு, வாரிங் குரூப்ஸ் பூராமே அக்ரி பண்ணி எப்படி ஆர்பிட்ரேட்டர் அப்பாயின்ட் பண்ணதுன்னு பிரச்சனைக்கு வந்ததுக்கு பிறகு முடிவு பண்ணிக்கிறது அட்ஹாக் ஆர்பிட்ரேஷன். அட் தி டைம் ஆஃப் அக்ரிமெண்ட்டோ, அட் த டைம் ஆஃப் என்டரிங் ஃபார்மிங் ஆர்கனைசேஷன், இனிஷியலாக அந்த அக்ரிமெண்ட் இருக்காது. ஒன்ஸ் இந்த ப்ராப்ளம் அரைஸ் ஆனதுக்கப்புறம் காவேரி பிரச்சனை மாதிரி ஒரு ட்ரிபியூனல் ஃபார்ம் பண்ணுறது, அது வந்து அட்ஹாக் ஆர்பிட்ரேஷன். அது யார் வேணாலும் போட்டுப்பாங்க.
இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற ஆர்பிட்ரேஷனில் 90% வந்து அட்ஹாக் ஆர்பிட்ரேஷன் தான். That affords good ground for unscrupulous practices. ஆர்பிட்ரேஷன்னாலே ஜட்ஜஸ் வந்து they look you down. என்னன்னா அட்ஹாக் ஆர்பிட்ரேஷன் இருக்கிறதுனால arbitrators pass any kind of award, whether it is enforceable or unenforceable. Several things plagues the institutional mechanism. The institutional arbitration அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஆர்பிட்ரேட்டருக்கு வந்து எப்படி செயல்படணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூட் அதை கவர்ன் பண்ணும். அதுதான் இன்ஸ்டிடியூஷனல் ஆர்பிட்ரேஷன். இப்போ எப்படி பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு உங்களை நேரடியாக நம்மளை மேற்பார்வையிடுறாங்க. பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ப்ராடர் ரெகுலேஷன்ஸ் லே டவுன் பண்ணுறாங்க. அது மாதிரி 43A ஆஃப் தி ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சலேஷன் ஆக்டில் ஆர்பிட்ரேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எஸ் 43A ஆர்பிட்ரேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. கான்டம்ப்ளேட் தான், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லை. சும்மா பிரிக் அண்ட் மார்ட்டர் அவர் ஆஃபீஸ் இருக்குது. இப்போ அதில் வேறு ஒன்றுமே இல்லைங்க. அது எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு எந்த ஃபண்டும் கவர்மெண்ட்டில் கொடுக்கல. 2016 அந்த ஆஃபீஸ் அப்படியே இருக்குது. அந்த ஆஃபீஸ் தட் கவுன்சில் இஸ் சப்போஸ் டு ரெகுலேட் இன்ஸ்டிடியூஷனல் ஆர்பிட்ரேஷன். இன்ஸ்டிடியூஷனல் ஆர்பிட்ரேஷனில் என்ன மால் ப்ராக்டிஸும் நடக்காமல் இருக்கிறதுக்கு ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஆர்பிட்ரேட்டருக்கு சீடிங் கொடுக்கணும். ஆர்பிட்ரேட்டர்ஸை வந்து ஹவு தி ஆர்பிட்ரல் ட்ரிபியூனல் இது இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெகுலேட்டுங்கிறத சூப்பர்வைசரி அத்தாரிட்டி. அது வந்து எனிஹவ் த கவர்மெண்ட் இஸ் ட்ராகிங் இட்ஸ் ஃபீட் அதை டெவலப் பண்ணுறதுக்கு. இது இல்லாமல் எங்களை மாதிரி கம்பெனிஸ் ஆக்டிங் கீழையும் ட்ரஸ்ட் ஆக்டிங் கீழையும் தெர் ஆர் நியூமரஸ் ஃபவுண்டேஷன்ஸ் ட்ரஸ்ட் மஷ்ரூமிங் த்ரூ அவுட் திஸ் கண்ட்ரி. அவங்க என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அவங்கள ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு லெஜிஸ்லேட்டிவ் வேக்குவம் இருக்குது. இது ப்ரைவேட் செக்டாரில். பப்ளிக் செக்டாரில் பார்த்தீங்கன்னா அந்த எம்எஸ்எம்இ ஆக்ட்னு லேட்டர் பார்ட் ஆஃப் மை டிஸ்கஷனில் சொல்லுவேன். அந்த எம்எஸ்எம்இ கவுன்சில் ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில்னு சொல்லிட்டு தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் டவுன் சவுத்து தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர் இந்த 5 இடங்களில் எம்எஸ்எம்இ ஃபெசிலிட்டேஷன் கவுன்சில் ஃபிசிக்கல் ஆர்பிட்ரேஷன் ஃபிசிக்கலாக 2025 ஆகஸ்ட் வரலும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஆன்லைன் ஆர்பிட்ரேஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதை இது இல்லாமல் வேறு எங்கெங்கே நீங்கள் ஆர்பிட்ரேஷனை பார்ப்பீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் மேட்டரில் பார்ப்பீங்க. மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலையும் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் புரோக்கர்ஸ் அவங்கள்ட்டையும் ஆர்பிட்ரேஷன் இருக்கும். இதெல்லாம் வந்து ஏரியா ஆஃப் த சிட் ஃபண்ட்ஸ். முக்கியமாக சிட் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் நம்மளுடைய சிவில் சைட் லாயர்ஸு எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய வென்யூஸ். இது இல்லாமல் ரயில்வேயில் கான்ட்ராக்ட், ரயில்வே கான்ட்ராக்ட், ப்ரைவேட் கம்பெனிஸ் கான்ட்ராக்ட், ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது அமேசான் வெர்சஸ் ஃபியூச்சர் ரீட்டைல்னு ஒரு கேஸ் இருக்குது, அதை படிங்க. அமேசான் வெர்சஸ் ஃபியூச்சர் ரீட்டைல். பேண்டலூன்ஸ்னு ஒரு ஷோரூம் இருக்குது தெரியுங்களா, க்ளோத் ஷோரூமு. அந்த பேண்டலூன் க்ளோத் ஷோரூமை வந்து ரிலையன்ஸ் வந்து அமேசானை ஓவர்லுக் பண்ணி வாங்குறாங்க. அதில் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக டிஸ்பியூட் வருது. தட் டிஸ்பியூட் வாஸ் செட்டில்டு இன் சிங்கப்பூர். ஓகே, இது ஒரு ஃப்ரேம் ஒர்க். ரெஃபா நம்ம கண்ட்ரியில் உங்களை எத்தனை பேருக்கு குஜராத்தில் கிஃப்ட் சிட்டின்னு ஒரு சிட்டி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அது சிட்டி கிடையாது, ஒரு 500 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட், 1000 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டு. அதில் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பூராவுமே அதில் தான் கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணுறாங்க. நம்ம கண்ட்ரியோட லா அதில் அப்ளை ஆகாது. அந்த 500 ஏக்கர்ஸ் லேண்டுக்குள்ளே நம்ம கண்ட்ரியோட கமர்ஷியல் லா அப்ளை பண்ண மாட்டாங்க. இன்டர்நேஷ்னல் கமர்ஷியல் லா தான் அப்ளை பண்ணிப்பாங்க. The parties are free to choose any law. இப்போ ஏர்க்ராஃப்ட் லீசிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஏரோப்ளைன் கம்பெனியும் ஓன் ஏர்க்ராஃப்ட் வச்சுருக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் ஒரு ஏர்க்ராஃப்டை வாடகைக்கு வாங்கிட்டு வந்தால் இங்கே ஓட்டிகிட்டு இருக்கான். அந்த ஏர்க்ராஃப்ட் லீசிங் பூராவுமே ரிஜிஸ்டர்ட் இன் தி கிஃப்ட் சிட்டி.
குஜராத்தில் அஹமதாபாத்துக்கு வெளியில். அங்கே இந்தியன் ஆர்பிட்ரேஷன் சென்டர்னு ஒன்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ரன் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது ரியாலிட்டியில் தெரியல. நீங்கள் படிக்கும்போது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் வந்து வெளிநாடு போவாங்க, டாக்டர்ஸ் வெளிநாடு போவாங்க, எல்லா ப்ரொஃபஷனல்ஸும் வெளிநாடு போவாங்க. அட்வொகேட்டுக்கு வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்கள் மேடம், நீங்கள் சொல்லுங்கள். அட்வொகேட் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்கள். இல்லைம்பிங்க. நான் சொல்கிறேன், ஆனால் இருக்குது. எங்கே இருக்குன்னா, சிங்கப்பூர் இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்ரேஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது. அதுதான் வேர்ல்டுலேயே மோஸ்ட் ஃபஸ்ட்டு லண்டன் ஆர்பிட்ரேஷன் சென்டர், பாரிஸ் ஆர்பிட்ரேஷன் சென்டர்னு இவங்கெல்லாம் ஒரு 2000க்கு முன்னாடி வரலும் நல்ல பாப்புலராக இருந்தாங்க. இன்றைக்கி இந்த சீசனில் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கிறது SIAC, சிங்கப்பூர். நெட்டில் போய் அடிச்சு பாருங்கள், சிங்கப்பூர் இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்ரேஷன் சென்டர். அந்த SIAC has opened an office at Gift City. SIAC offers you classes in secretaryship to the tribunal, arbitration. ஆர்பிட்ரேட்டர்னு ஒருத்தர் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, கோட்டு போட்டு உட்காந்துருப்பார். ஆர்பிட்ரேட்டர் கீழே கோர்ட் மாஸ்டர் ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா? அது யார் செய்வாங்க? அதுவும் நம்ம லா கிராஜுவேட் தான். அது பேர் செக்ரட்டரிஷிப் கோர்ஸ், ஆர்பிட்ரல் செக்ரட்டரிஷிப் கோர்ஸ். அந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்கிறது, மார்க் பண்ணுறது, ஆல் சார்ட் ஆஃப் மினிஸ்ட்ரியல் ஷாப்ஸ் ஆக்ட்ஸ் வில் பி. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கரியர். இது வந்து கல்ஃபில் கூட எனக்கு தெரிஞ்சு போயிருக்காங்க வேலைக்கு. அந்த ஆயில் எக்ஸ்ப்ளரேஷன் கம்பெனிஸில் ஆர்பிட்ரல் டிஸ்பியூட் வரும்போது, துபாயில் பர்டிகுலராக மேக்ஸிமம் கேரளைட் வந்து அங்கே ஆர்பிட்ரல் ட்ரிபியூனலில் செக்ரட்டேரியல்ஷிப் பண்ணி அவங்க வந்து கம்ப்யூட்டர் சாவியாக இருப்பாங்க. நல்ல இது ஒரு அவென்யூ. இது வந்து எமர்ஜிங் அவென்யூ. யூ நீட் டு நோ யங்ஸ்டர்ஸ். அடுத்தவங்களுக்காவது அட்லீஸ்ட் நம்ம ஏஜ் தாண்டிட்டோம்னா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. இது அடுத்தது வந்து இந்த டாக்ட்ரைன்ஸ் வந்துருவோம். இதில் என்னென்ன டாக்ட்ரைன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. பார்ட் 1ல் செக்ஷன் 4 எடுத்துக்கோங்க. வெய்வர் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த டாக்ட்ரைன்ஸ் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஆர்பிட்ரேஷன் ஆக்டே படிக்கணும். இந்த செக்ஷன் 4ல் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு சிவில் கோர்ட்டில் வந்து 15 நாள் காஸ்ட் கட்ட சொல்லி டைம் கொடுத்தா 17ஆவது கட்டுப்பது ஒரு பெட்டிஷனை போட்டு அலோவ் பண்ணிடுவாங்க, 151 பெட்டிஷனை போட்டு. அந்த மாதிரி இல்லாமல் wherever any party commits a defect, any party deviates from, whether arbitrator or a party deviates from Arbitration Conciliation Act or agreement, இது ரெண்டுலையும் deviate பண்ணி arbitral proceedings பண்ணால் immediately it should be objected to. அப்படி நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணலைன்னா லேட்டர் டேஸில் நீங்கள் அப்ஜெக்ட் பண்ண முடியாது. You lose your right to object. You are deemed to have waived your right to object throughout. இது வந்து 34ல் டிலே எக்ஸ்கியூஸுக்கு வராது. இது ஒன்லி ஃபார் ஆர்பிட்ரல் ட்ரிபியூனலுக்கு மட்டும்தான். ஆர்பிட்ரேஷன் ஆக்டில் இருக்க ஃபங்க்ஷனுக்கு இந்த செக்ஷன் 4 பயன்படுத்தக்கூடாது. கோர்ட்ஸ் ஆர் ஸ்டில் கவர்ன்டு பை சிபிசி. ஆர்பிட்ரல் ட்ரிபியூனலுக்கு மட்டும்தான் செக்ஷன் 4 யூஸ் பண்ணணும். அப்புறம் இந்த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் தி ஆக்டை நீங்கள் படிக்கும்போது 11 onwards until 29 every section contains a word unless otherwise agreed, except section 20, except section 18 no deviation. From 18 no one can deviate unless otherwise agreed. அந்த வார்த்தையை ஏன் அதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, பார்ட்டி அட்டானமி, அதாவது அந்த சம்பந்தப்பட்ட பார்ட்டிகளே இந்த ஆர்பிட்ரேஷன் எப்படிலாம் நடக்கணும், எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் எழுதிக்கிறாங்க. அதை ஃப்ரீயாக தே ஆர் ஃப்ரீ டு எனாக்ட். சார் அட்வொகேட் தான் சார் ஆர்பிட்ரேட்டராக இருக்கணும், இல்லை இது வந்து மெடிக்கல் பயோகெமிஸ்ட் பேனலிஸ்ட்டாக இருக்கணும், நான் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுறோம், இதில் வர டிஃபெக்ட்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு மினிமம் இந்த பேனலில் வந்து ஒரு இது பயோகெமிஸ்ட் இருக்கணும், என்ஜினியர் இருக்கணும். இப்படின்னு தே கேன் சூஸ் தேர் ஆர்பிட்ரேட்டர் in the agreement itself. Number 2, form arbitration proceedings இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு you can, subject to the arbitration act, draft an agreement. As a lawyer இங்கே உங்களுக்கு ஒரு ரோல் இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு காலையில் கூட ரோல் இருக்கு.
என்ன அப்படின்னா, ஆர்பிட்ரேஷன்னா நிறைய பேர் அந்த மாதிரி ஆர்பிட்ரேட்டர் ரிட்டையர்டு ஜட்ஜு உட்காந்துருப்பார். பெரும்பாலான ஹைகோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்லாம் ஆர்பிட்ரேட்டர் ஆகிடுவாங்க. அவங்க எதை தான் செய்யலைன்னு தெரில. அதனால் எல்லாம் ஆனால் ஆக்சுவலாக இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்பிட்ரேஷன் இஸ் எ என்டையர்லி நியூ ஃபீல்ட். யுவர் கோர்ட்ஸ் மைண்ட் செட், ஜுடிஷியல் மைண்ட் செட் ஷுட் நாட் செட் இன் தி ஆர்பிட்ரேஷன். யங் பிளட் ஷுட் ட்ரை டு பிகம் ஆர்பிட்ரேட்டர். நியூ பிளட் வரணும் அதுக்குள்ள. அதுக்கு முரண்பாடாக ரிட்டையர்டு ஜட்ஜஸை மட்டும் ஆர்பிட்ரேட்டராக போட்டுட்ருக்காங்க. கம்மிங் பேக், இந்த ஆர்பிட்ரேஷன் இதை வந்து டிராஃப்ட் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட். நான் உங்களுக்கு அக்ரிமெண்ட்னு ஒரு டாபிக் எடுக்கிறேன் பின்னாடி, அதில் அதை பற்றி பேசுவோம். அடுத்தது ஆர்பிட்ரேட்டர். இப்போ ஆர்பிட்ரேட்டர் ஹியரிங் வைக்கிறாங்க. அது அவருக்கு ஹியரிங் வைக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு வேற எங்கேயும் போய் டிசைட் பண்ண முடியாது. செக்ஷன் 16ல் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் வேலிடிட்டி ஆஃப் தி ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட்டை கன்க்ளூசிவாக டிசைட் பண்ணலாம். ஆனால் கோர்ட் இன்சிடென்டலாக 8 and 11, அதில் நான் லேட்டர் சொல்லுவேன், அந்த 8 and 11ல் பிரைமா ஃபேசி வியூ எடுக்கலாம். தட் இஸ் நாட் அ கன்க்ளூசிவ் ஒன். இது வந்து த்ரூ அவுட் ஆர்பிட்ரேஷன் ஆக்டில் இருக்க வேண்டிய ஒரு ஆஸ்பெக்ட். அடுத்தது ஈக்குவாலிட்டி ஆஃப் பார்ட்டி. இந்த ஆர்பிட்ரேஷன் ஆக்டில் இவன் வேண்டியப்பட்டவன் இவன் வேணாதப்பட்டவன் சொல்லி ஆர்பிட்ரேட்டர் ஒரு பார்ட்டிகிட்ட கொடுக்காத ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு அவார்டு பாஸ் பண்ண முடியாது. பாஸ் பண்ணால் அது null and void. Parties should have access to the documents. Parties should be given opportunity to represent their case. அவன் பாயிண்ட்டை இது பண்ணணும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, ஆர்பிட்ரேஷனில் வந்து எக்ஸ்பார்ட்டி உண்டுங்களான்னு கேட்பாங்க நிறைய பேர். அந்த கேள்வி வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை யாராவது ஃபோன் பண்ணி, சார் எங்கால் எக்ஸ்பார்ட்டி ஆகிட்டாரு, செட்டசைட் பெட்டிஷன் போட முடியுமான்னு கேட்பாங்க. இது என்ன சிவில் கோர்ட்டா? இதில் செட்டசைட் பெட்டிஷனே கிடையாது. நேஷனல் ஹைவேஸ், பர்டிகுலர் அந்த நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டிக்கு லேண்ட் எடுக்கும்போது ஆர்பிட்ரேஷன் ஆக்டில் தான் அந்த காம்பன்சேஷன் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதில் நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்னென்னா, அந்த கலெக்டரேட்டில் நடக்கிற என்கொயரிக்கு போகாமல் அப்படியே அவங்க விட்ருவாங்க. அப்படி ஒரு பார்ட்டி டிஃபால்ட் விட்டாங்கன்னா அவருக்கு பேர் டிஃபால்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. ஹி ஹஸ் ஃபர்ஃபிட்டட் இஸ் ரைட் டு டிஃபெண்ட் த கேஸ் அண்டர் செக்ஷன் 25(1). இது வந்து இந்த டைம்லினஸுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ப்ரொவிஷன். அடுத்தது ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன் செக்ஷன் 29A. Section 29A prescribes time frame for disposal of arbitration process with the necessary power to the concerned court for extension for another period of 6 months. If at all that direction is not complied, then arbitrator will lose his post and the fees. Not only post, hefty fees. The court will substitute another arbitrator in his place. And finally, powers of arbitrator. The powers of arbitrator na politician சொல்லுவான், I am the final arbitrator of arbiter அப்படிமா. ஆர்பிட்ரேட்டர்னு சொல்ல மாட்டாங்க, ஆர்பிட்டர் ஆஃப் கோர்ட்லைன் ஆர்பிட்ரரிம்பாங்க. ஆர்பிட்ரரினா இஷ்டப்படி நடந்துக்கிறதுன்னு. அதுலேருந்து ஆர்பிட்ரேஷன் ஆர்பிட்ரேட்டர் இப்படிலாம் எடுத்துப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ரிலேட்டட் மீனிங்லாம் கிடையவே கிடையாது. ஆர்பிட்ரேட்டருக்கு என்ன பவருங்கிறது ஸ்பெசிஃபிக்காக இதில் வந்து ஒரு டாக்ட்ரைன் பேசிஸில் கொடுத்துருக்காங்க. ஆர்பிட்ரேட்டர் இஸ் அட்ஜூடிகேட்டரி ஆஃபீஸர். ஹி ஹேஸ் டு அட்ஜூடிகேட் இன் அக்கார்டன்ஸ் வித் தி சப்ஸ்டான்ஷியல் லா அண்ட் ப்ரொசீஜரல் லா. சப்ஸ்டான்ஷியல் லா வயலேட் ஆனாலும் null and void, மேண்டேட்ரி ப்ரொசீஜரல் லாவை வயலேட் பண்ணியிருந்தாலும் null and void. ஒரு ஏர்லியர் ஆக்ட்லேருந்து இந்த ஆக்ட் ஒரு பெரிய டீவியேஷன் என்னென்னா, ஏர்லியர் ஆக்ட் 1940 ஆக்டில் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு டிஃபென்ஸ் எடுப்பாங்க. நான் திருச்சி சேர்ந்தவன். அந்த பிஹெச்இஎல்ல வந்து நிறைய ஆர்பிட்ரேஷன் கேஸ் வரும். இதெல்லாம் பிரின்சிபல் சப்கோர்ட்டில் நடக்கும். அங்கே எல்லா கேஸ்லையும் என்ன டிஃபென்ஸ் எடுப்பாங்கன்னா, ஆர்பிட்ரேட்டர் ஹேஸ் நாட் சைட்டட் ரீசன் ஃபார் ஹிஸ் டிசிஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பேரால வரும். ஏன்னா 1996 இந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாலும் அதுக்கு முன்னாடி பெண்டிங்கில் இருந்த சூட்ஸ் எல்லாம் ஓபிலாம் 98, 99 நடந்தது. ஆக்சுவலாக இந்த ஆக்டில் ஸ்பெசிஃபிக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, ஆர்பிட்ரேட்டர் நீட் நாட் ஸ்டேட் இஸ் ரீசன்.
அதை எப்படி படிக்கிறாங்க மக்கள் அப்படின்னா, ஆர்பிட்ரியாக எதை வேணாலும் பாஸ் பண்ணலாம் ஆர்டரு. அது கிடையாது. ஒரு பார்ட்டி ஆல்ரெடி அக்ரீடு ஃபார் ஆர்பிட்ரேஷன் ஆன் ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் தட் ரீசன்ஸ் நீட் நாட் பி ஸ்டேட்டட்னா, if any of the party turns up before the arbitrator and ask for the reason na, statement of reason தனி ஷீட்டில் எழுதி கொடுக்கணும். உனக்கு ஏன் 10 lakhs டேமேஜஸ் இம்போஸ் பண்ணினேன்னு ரிலீஃப் கொடுத்துருக்கேன் அவார்டில், அந்த ரிலீஃபுக்கான காரணத்தை நான் சொல்லணும். அந்த காரணம் எனக்கு தேவையில்லைன்னா நான் இப்போ என் பேரில் ஒரு 10 lakhs டேமேஜ் இம்போஸ் பண்ணுறாங்க. ஐ இன்டென்ட் டு ஹானர் தட் டேமேஜ் or I hope that I can evade the payment of 10 lakh. I need not seek the reason. எப்போ அதை நான் சேலஞ்ச் பண்ணி ஓபி போடுறேனோ அப்போ எனக்கு இந்த ரீசன் தேவை. இந்த சிட் ஃபண்ட்ஸ்லாம் இது கொஞ்சம் யூஸ் ஆகும். இதில் ஒரு நைஸ் ப்ரொவிஷன் என்னென்னா, ஐபே கிளியரிங் சர்வீஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீசஸ் வெர்சஸ் ஐசிஐசிஐ பேங்க்கில் சுப்ரீம் கோர்ட்டு செக்ஷன் 31ல் இந்த மாதிரி தென் யூ நீட் நாட் ஸ்டேட் ரீசன் அப்படின்னு சொன்னதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. 2 கேஸ் இதில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஒன்று டைனாவிஷன் டெக்னாலஜிஸ் வர்சஸ் கிராம்ப்டன் கிரீவ்ஸ், இன்னொன்று வந்து ஐபே. ஐபேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்டிங் வேற ரீசன்ஸ் வேற. ரிலீஃப் வந்து டிக்டேட்டட் பை ரீசன், ஃபைண்டிங் என்ஜாய்டு பை தி ப்ளீடிங்ஸ் ஆஃப் த பார்ட்டி. நம்ம சிவில் சைடு இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் எழுதினோம்னா அந்த இஷ்யூஸ் கரெக்டாக எழுதினாலே நமக்கு மார்க் அதிகமாக போடுவாங்க. அந்த காரணம் மேக்ஸிமம் நானும் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். ஒரே காரணம் வந்து இஷ்யூஸ் தான். வென் யூ சரியாக கேட்கப்படாத கேள்விக்கு சரியான பதில் கிடைக்காது. இதுதான் ஃபிலாசபிக்கல் ஆஸ்பெக்ட். நீங்கள் ஆர்பிட்ரேட்டராக இருக்கும்போது அந்த பார்ட்டிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ட்ராவர்சியை டிசைட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இதுதான் கான்ட்ராவர்சி. இந்த கான்ட்ராவர்சி சேர்ந்ததுன்னா இவங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லை. ஃபேக்ட்ஸ் அண்ட் லா இன் இஷ்யூ பிட்வீன் த பார்ட்டிஸ். இந்த கான்ட்ராவர்சியை டிசைட் பண்ணி அதில் ஃபைண்டிங் கொடுக்காத அவார்டு வந்து நல் அண்ட் வாய்ட். தட் கேன் பி சேலஞ்சு டிஸ்பைட் தேர் இஸ் அன் அக்ரிமெண்ட் ரிகார்டிங் த ரீசன்ஸ் டு பி ஸ்டேட்டட் இன் தி அக்ரிமெண்ட். If an arbitration award does not contain a finding on the controversy, it is null and void. அடுத்தது, இப்போ ஒரு ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட்டில் அவார்டில் if there is no reasons for the relief granted, what is the role of the court அப்படிங்கும்போது ஸ்லைட்டாக டிவியேட் ஆகும். அதில் மட்டும் கோர்ட்டோட ரூல் அந்த செக்ஷன் 34ல் இருக்கக்கூடிய ரோல் வந்து கொஞ்சம் டிவியேட் ஆகும். என்னன்னா, the court will go into pleadings of the parties, evidence, documents before the arbitral tribunal, whether there is a link between all these things. Relief granted. Finally, அதாவது agreement, claim petition, evidence and the relief granted in the award. இது அஞ்சுக்கும் ஒரு தொடர்பு இருந்ததுன்னா the court will uphold that agreement award in the absence of reason. In the absence of the reason stated, if the court comes to a conclusion, this kind of a relief is quite possible. For example, if a party demands 1 crore as a compensation, after having considered all the evidence, the tribunal was pleased to grant only 1 lakh as an award, finding that the claimant is responsible for contributory negligence. He contributed to his own loss. In such occasion, the court will not interfere. இது டைனாவிசன். இதுவும் ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். அடுத்தது, ஆர்பிட்ரேட்டர் அப்படிங்கிறதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு பிளைண்ட் மேன் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எலிஃபெண்ட் தான் நம்ம மானிட்டரி ரிலீஃப் மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். ஆர்பிட்ரேட்டர் ஒலிம்பிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிற கேஸில் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஒலிம்பிக் ஸ்ட்ரக்சர்ஸ் கூட ஒலிம்பிக் 1999 ஏஆர் சுப்ரீம் கோர்ட் அனைத்து ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டோடைய விஷயங்களையும் கொடுக்கலாம். பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சேல்ஸ் இன்க்ளூடிங்
இம்மூவல் ப்ராப்பர்ட்டி. ஒலிம்பிக்கு 1999.